Hello friends, welcome to Ronnie Tailors. Product design என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். 2M beads, green glass silk thread, sugar beads, ball chain. First ரெண்டு லைன் வந்து ஜரி த்ரெட்டால செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஃபேப்ரிக் glue போட்டு பீட்ஸ் போட்டுக்கலாம். பால் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2M பீட்ஸ் ஒன்று சுகர் பீட்ஸ் ஒன்று இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸு அதுக்கப்புறம் 2M பீட்ஸு. டூஎம் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். இப்போ நான் இது வரைக்கும் பீட்ஸ் போட்டிருக்கேன். த்ரெட்டு வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து உள்பக்கம் த்ரெட்டை நீடில் போட்டு உள்பக்கம் நம்ம நாட் போட்டுக்கலாம். திரும்ப நம்ம வந்து நீடில் போட்டுக்கலாம். ரெண்டு பீட்ஸ்க்கு முன்னாடி நீடில் எடுத்துகிட்டு இந்த இடத்துல பீட்ஸ்க்கு உள்பக்கமாக நீடில் வரணும். இப்படி போடுறப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணதே தெரியாது, நீட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம நெக்கை சுற்றிலும் போட்டோம், பீட்ஸ் போட்டோம். போட்டுட்டு நீடில் வந்து உள்பக்கம் போட்டு நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீடில் எடுத்துகிட்டு த்ரெட்டுக்குள்ளே போட்டுடணும். இப்போ திரும்பவும் ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். பால் செயினுக்கு பதிலாக சுகர் பீட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கருக்காமல் இருக்கும். நம்ம பால் செயின் போட்டுட்டு திரும்பவும் ஒரு லைன் வந்து 2M பீட்ஸ் ஒன்று சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். இந்த லைன் எப்படி போட்டோம் அதே தான் இதுவும் போடணும். டூ எம் பீட்ஸும் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலையா, அப்புறம் திரும்ப ஒரு லைன் நம்ம வந்து பால் செயின் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். 3 பீட்ஸ்க்கு இடையில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம சைடு ஸ்டிச்லாம் போட்டுட்டு இங்கே ஒரு 3M பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நான் ஒரு மிரர் எடுத்துருக்கேன் ஸ்கொயர் ஷேப்பில். இந்த பீட்ஸ்க்கு நேராக நம்ம இதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். நம்ம இது லீஃப் போட்டுக்கலாம். அடிப்பக்கம் மட்டும் ஷார்ப்பாக வரணும், மேல் பக்கம் வந்து வளைவாக வர்றது மாதிரி போடணும். நம்ம இதுலேயே ஒரு லீஃப் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதிலேருந்து இது ஒரு 2.5 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில் நான் போட்டிருக்கேன். அதேமாதிரி நம்ம வந்து இங்கேயும் ஒரு 2.5 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில் போட்டுக்கலாம். ஒவ்வொன்றுமே இந்த 2.5 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில் போட்டிங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கும். இங்கே என்ன போட்டிருக்கோம், 2 லீஃப் போட்டிருக்கோம் இல்லையா, 2 லீஃபும் ஒரு குட்டி ஃப்ளவர் மாதிரி போட்டு இதுலேயும் போட்டுக்கலாம். இந்த சில்க் த்ரெட்டில் 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம இதை ஃபில்லப் பண்ணிக்கலாம்.
அடிப்பக்கம் வந்து நெருக்கமாக போடணும். இதில் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதில் த்ரெட் ஒர்க் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு இதில் ஜர்தோசி ஸ்ப்ரிங் வச்சு போட்டுக்கலாம். லீஃப் இந்த மாதிரி நீடில் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு இதில் ஒரு 1 இன்ச் கட் பண்ணி வச்சுக்கேன். ஜர்தோசி ஸ்ப்ரிங் பாருங்கள், கரெக்டாக 1 இன்ச் இருக்குது. இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அது பக்கத்துலேயே திரும்பவும் நம்ம நீடில் உள்பக்கம் போட்டுக்கலாம். இப்போ இது 1 இன்ச் போட்டிருக்கோம். திரும்ப வந்து நம்ம 1/2 இன்ச்சில் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஜர்தோசி ஸ்ப்ரிங்கு. இதிலேருந்து எடுத்துட்டு நம்ம வந்து ஷார்ட் பகுதி இருக்கு இல்லையா, அதில் நீடில் உள்பக்கம் போட்டுக்கலாம். ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட்டில் ஒன்று, இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம போடணும். த்ரெட் ஒர்க் போட்டுட்டு நம்ம இதில் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் போட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். ஷார்ட் பகுதி வந்து கீழ்ப்பக்கம் வராத மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதிலேருந்து இதில் ஒரு கொடி மாதிரி நம்ம வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்டோனை சுற்றிலும் பீட்ஸ் போட்டுக்கலாம். 12 பீட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக இருக்கும் அது. போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து லீஃப் வந்து நம்ம ஃபில்லப் பண்ணிக்கலாம். இது போட்டுட்டு நம்ம பீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, பால் செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம்.
பாருங்கள் ஃபுல் ஒர்க்கு முடிச்சிட்டோம். பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியான டிசைன், ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, ரொம்ப நீட்டாக அண்ட் அழகாக இருக்குது. பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.